வணக்கம். செய்திச் சுருக்கம். பாஜ அரசால் சட்டத்துக்கு ஆபத்து சொல்கிறார் உதயநிதி. திமுக சட்டத்துறையின் 3வது ஒருநாள் மாநில மாநாடு சென்னை கீழ்ப்பாக்கம் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் துவங்கியது. மாநாட்டை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் துவக்கி வைத்தார். காலை 10 மணிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல் நடந்தது. மூத்த வக்கீல் கபில் சிபல், முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் SY குரேஷி, இந்து என் ராம் ஆகியோர் பங்கேற்று பேசினர். துணை முதல்வர் உதயநிதி பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை வென்றது திமுக சட்டத்துறை என்றார். மோடி தலைமையிலான மத்திய பாஜ அரசால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துள்ளது. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோஷலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மையை சீர்குலைக்கும் வகையில் மத்திய பாஜ அரசு செயல்பட்டு வருகிறது. பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து போராடி வருகிறோம். மத்திய பாஜ அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திமுக சட்டத்துறை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது என்றும் உதயநிதி பேசினார். பரந்தூர் செல்ல விஜய்க்கு அனுமதி, கட்டுப்பாடுகள் விதித்த போலீஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்தார். இதற்காக பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியிடம் தவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை 20ஆம் தேதி சந்திக்க விஜய்க்கு போலீசார் அனுமதி அளித்தனர். பரந்தூரில் பொதுமக்களை விஜய் சந்திக்க 2 இடங்களை போலீசார் ஒதுக்கியுள்ளனர். இதில் எந்த இடத்தில் விஜய் பொதுமக்களை சந்திக்கிறார் என்பதை இன்று மாலைக்குள் தெரிவிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் வர வேண்டும். கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை புறநகர் செல்ல குளிர்சாதன ரயில் ரெடி. மும்பையில் ரயில்வே துறையின் யூனிட் ரயில்களில் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது. மும்பை புறநகர் செல்லும் பயணிகளிடையே அது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த ரயில்களுக்கான ஏசி பெட்டிகள் சென்னை பெரம்பூரில் உள்ள ICF தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்றன. மும்பையைப் போல சென்னை புறநகர் மக்களுக்கும் ஏசி ரயில் வசதியை தர தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுத்து வந்தது. அதற்கான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. சோதனை ஓட்டத்தில் கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில் எந்த வழித்தடத்தில் முதலில் ஏசி ரயிலை இயக்குவது என்பதை தெற்கு ரயில்வே விரைவில் அறிவிக்க இருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்காத 33 லட்சம் பேர். தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகிறது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு 2.21 கோடி கார்டுதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மொத்த கார்டுதாரர்களில் 1.87 கோடி பேர் பொங்கல் தொகுப்பை வாங்கியுள்ளனர். இது மொத்த கார்டுதாரர்களில் 85%. மீதி 33 லட்சம் பேர் வாங்கவில்லை. கடந்த ஆண்டு பொங்கலுக்கு 2.20 கோடி கார்டுதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. அவற்றை 2.08 கோடி கார்டுதாரர்கள் வாங்கினர். இது மொத்த கார்டுதாரர்களில் 95%. இது குறித்து ரேஷன் ஊழியர்கள் கூறியதாவது: பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கிய போது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்காதவர்கள் கூட பொங்கல் தொகுப்பை வாங்கினர். இந்த முறை பணம் இடம்பெறாததால் டோக்கன் வழங்கிய போதே பலர் வாங்கவில்லை. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பை அதிகம் பேர் வாங்காததற்கு பணம் இல்லாததே காரணம் என கூறினர். நவலூர் குட்டப்பட்டு ஜல்லிக்கட்டு, வாடிவாசலில் வீரர்கள் உற்சாகம். திருச்சி அருகே உள்ள நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் தை மாதம் 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த ஆண்டு முறையாக அனுமதி பெற்று ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. ஸ்ரீரங்கம் MLA பழனியாண்டி, கோட்டாட்சியர் சீனிவாசன் ஆகியோர் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகு போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் திருச்சி, கரூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 600 ஜல்லிக்கட்டு காளைகள், 400 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை வீரத்துடன் அடக்க காளையர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, ஃப்ரிட்ஜ், டிவி, பீரோ, கட்டில், கிரைண்டர், மிக்சி, ஃபேன் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். மணியக்காரர் சேவியர் வழங்கும் ஒரு சைக்கிள், ஒரு அண்டா, ஒரே ஒரு ஆள் புடி, நெஞ்சில மஞ்சள் ஒரு ஆள் புடி. ஆகா ஆகா ஆகா, அருமடா அருமை, சூப்பர். ஆகா ஆகா, அண்ணன் பழனியாண்டி மாதிரியே நின்னு பாய்யா.
ஆகா 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 சைக்கிள் அண்டா 1000 ரூபாய் பணம் முன்னாள் மணியன் தேவராஜ் வழங்கும் 1000 ரூபாய் பணம் 1000 ரூபாய் ரொக்கம் 1000 ரூபாய் ரொக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணன் பழனியாண்டி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாட்டை பிடிப்பா மாடு வெட்டி பெற்றது மாட்டை பிடிப்பா. தியாகராஜருக்கு பஞ்சரத்ன கீர்த்தனையில் இசையஞ்சலி. தஞ்சாவூர் அருகே திருவையாறில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரின் 178வது ஆராதனை விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. தினமும் பல இசைக்கலைஞர்கள் கூடி கச்சேரி நடத்தி வருகின்றனர். முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இசையஞ்சலி இன்று நடந்தது. புல்லாங்குழல் கலைஞர்கள் வாசிக்கும் கீர்த்தனைகளுடன் வாத்திய கலைஞர்கள் மற்றும் இசை ரசிகர்கள் ஒரே குரலில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி அஞ்சலி செலுத்தினர். பிரபல இசைக்கலைஞர்கள் சுதா ரகுநாதன், மகதி, ஜனனி, OS அருண், ரமணி என ஏராளமானோர் கலந்து கொண்டு பாடினர். முன்னதாக தியாகராஜர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது. சைஃப் அலிகான் விவகாரம் 35 தனிப்படைகள் அமைப்பு. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் மும்பை மேற்கு பாந்த்ரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார். 11வது தளத்தில் உள்ள அவரது வீட்டிற்குள் புதன்கிழமை இரவு புகுந்த மர்ம நபர் சைஃப் அலிகானை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பினார். ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை குடும்பத்தினர் மீட்டு ஆட்டோ மூலம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தற்போது அவர் அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தச்சு தொழிலாளி ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். ஆனால் அவருக்கு இதில் தொடர்பில்லை என்பது தெரியவந்தது. சைஃப் அலிகானை கத்தியால் குத்திவிட்டு தப்பிய குற்றவாளியை பிடிக்க 35 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொள்ளை முயற்சியில் தாக்குதல் நடந்ததா, நிழல் உலகதாதா கும்பல்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த வழக்கில் பல தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் போலீசார் விரைவில் குற்றவாளியை நெருங்கி விடுவார்கள் என்றும் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். மகரவிளக்கு பூஜை ஜனவரி 20 நிறைவு. கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை சீசன் நவம்பர் 16 தொடங்கி டிசம்பர் 26 முடிந்தது. மகரவிளக்கு பூஜை டிசம்பர் 31 தொடங்கி நடந்து வருகிறது. தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்னும் 2 தினங்கள் மட்டுமே மகரவிளக்கு பூஜையும் நடக்கும். வரும் 20 ஐயப்பன் கோயில் நடை சாத்தப்பட உள்ளது. அன்றைய தினம் காலை பந்தளம் அரண்மனை பிரதிநிதி வந்து சாமி தரிசனம் செய்த பிறகு கோயில் நடை சாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைகளுக்கு அதிகமான பக்தர்கள் வந்திருக்கின்றனர்.